அட்டா அவங்க 2 பேரும் எங்கே ஏட்டையா? ஊருக்குள்ளே ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. இன்னைக்குன்னு பார்த்து இளையகுமாரையும் சேர்த்து இழுத்துட்டு போயிருக்கான். அவங்க 2 பேரும் வர சொல்லுங்க ஏட்டையா. தினமும் டிவியில் கிரிக்கெட் பார்த்து பார்த்து போர் அடிக்குது. இன்னைக்கு விளாடும். கூப்பிட்டுருவோம். யோ எங்கேயா இருக்கீங்க? ஏட்டையா ரவுண்ட்ஸில் இருக்கேன் ஏட்டையா. என்னமோ வந்து தொலைங்க. சரி வரோம் ஏட்டையா. வழக்கம் போல ஊர்ல இருந்து வயல் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டோம். ரிப்போர்ட்டிங் டைம் 9:30, ஃபினிஷிங் டைம் 11 o'clock. ஆன் டியூட்டி இளையகுமார் சண்முக பாண்டியன். எவ்வளவு வேலை இருக்கு. ரவுண்ட்ஸ் போறாங்க. ரவுண்ட்ஸ் ஏட்டையா. ம் போங்க. நான் இங்க எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, போங்க. சீக்கிரம் வாங்க சார். யோ வாரையா. அல்லாத போஸ்ட். 1 2 வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா நான் வளரலண்ணா ரொம்ப ஃபீலிங்கண்ணா. என்னையா லெட்டர் பார்த்தீங்களா? சார் ஆமாம் சார், நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 8 வருஷம் சர்வீஸ் இருக்குது சார். உங்களை வேலையை விட்டு தூக்கலையா? தேங்க்யூ சார். செல்வி மூ சார். இருங்கய்யா. ஏன் சார்? உங்கள் ஊரில் 25 வருஷமாக எந்த கேஸுமே ஃபைல் ஆகலை. 5 வருஷமாக ஜனாதிபதி அவார்டு வேறு வாங்கியிருக்கீங்க. ஸோ குற்றமே நடக்காத ஊரில் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்னு மூட சொல்லிட்டாங்க. சார், குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதோட முகாந்திரத்தை கண்டுபிடிச்சு கலைச்சிருவோம் சார். இது ஹோம்லேருந்து வந்த ஆர்டரியா? ஊருக்கு போக ரெடி ஆகிடுங்க. 2 மாதத்தில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிருங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெடி ஆகிடும். ஐயா இதுக்கு பரிகாரம்? சாரி சார், இதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு இருக்கா சார்? உங்களை மாற்றுறது தான் ஏற்பாடு. ஐயா எங்களை எந்த ஊருக்கு மாற்றிருக்காங்க ஐயா? ராம்நாடுக்கு. ஐயா யோ யோ என்னையாச்சு? யோ ஏய் எழுந்திரியா? யாரையா இங்கே? சீக்கிரம் வாங்க வாங்க. என்ன ஏட்டையா திடீர்னு மயங்கி விழுந்துட்டீங்க? சுகர் ஏதாவது இருக்க போது பார்த்துக்கோங்க. நீங்கள் பஸ்ஸுக்கு போங்க, நான் வரேன். போங்க. பார்த்து போக மாட்டீங்களா? நகர் போ உட்காருங்க சார். ஹலோ, யார் பேசுறது? என்ன விஷயம்? என்னது பொறுமையா போறதா? அவனை மட்டும் வெட்டாம விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? என் மேல உள்ள கோபத்துல பாவம் பச்சை பிள்ளை மண்டையை வெட்டிட்டான். இந்த வந்துகிட்டு இருக்கிறான். அவன் எங்க போய் ஒளிஞ்சாலும் தேடி பிடிச்சி வந்து வெட்டுவேன். என்னது அவங்க சொந்தக்காரங்க வராங்களா? அவன் எனக்கு சொந்தக்காரங்க இல்லையா? வரட்டும், போட்டு பார்த்துடலாம். விரட்டி வெட்டுவோம். ஒரே வெட்டு. அவன் ரத்தத்தை பார்க்காம விட மாட்டேன்டா. என் பையனை வெட்டி இருக்கிறானுங்க. நான் என்ன பொட்ட பையலா? போட வைடா வரேன். ராம்நாட்லாம் ஏறு. ராம்நாட் நான் போகிற பஸ் இல்லையா? ராம்நாட்ல ஏறு. டிரைவர் வண்டி நிப்பாட்டுங்க, நான் அந்த ஊருக்கு வரல. நிக்காத போ. ஏய் போப்பா முறைக்கிறேன். சார் வண்டி நிப்பாட்டுங்க. வண்டி நிப்பாட்டுங்க, நான் அந்த ஊருக்கு வரல. யோ போலீஸ், எதுக்கு வண்டி இருக்குன்னு சொல்ற? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? வண்டி நிப்பாட்டுங்க. வண்டி தம்பி கொஞ்சம் தள்ளிக்கங்க. நான் தெரியாம ஏறிட்டேன். தம்பி நான் சொல்றேன் கேளுங்க, கொஞ்சம் வழி. கொய்யால நான் இருக்கும்போது இங்கே வேணா விசில் அடிச்சது. கொய்யால வந்த பாயிலே மிதிப்பேன். டிக்கெட் அப்படியே. இரியா.
ஐயா, கொஞ்சம் ஒதுங்க. ஐயா ஐயா நான் புள்ள ஊட்டிக்காரன். ஐயா ஐயா அம்மா. அறிவில்ல இடிக்கிற போலீஸா இருந்துகிட்டு பொம்பளை மேல இடிக்கிற. ஏய் யாரா அது எங்க ஊர் பொண்ணு மேல அடிக்கிறது? சங்க எடுத்துறோம். இடிக்கிறா இல்லப்பா. புள்ள என்ன கலவா? நான் போலீஸ் தானே. நான் போலீஸ் மேல கை வைக்காதே. வெளியே தள்ளுங்கடா. நீங்க நாட்டை மாட்டறடா. டேய் ஏன் கை வச்சிருக்கீங்க? ஐயோ! என்ன சேட்டியா ஏட்டியா ஏட்டியா என்ன சேட்டியா அடி போடு போடு அடி 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 தூக்கு. சூப்பர் மாப்ள. சிங்க குட்டிடா நீங்க. ஓ ஏட்டியா எங்க போய் தொலைஞ்சீங்க? பாருங்க நம்ம மாலையில 6 பொண்ணு அடி வெளுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது. வெட்டி தனமா ஊரை சுத்த வேண்டியது. பாருங்க. இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா கிளப் நினைச்சீங்களா? முதல்ல வெளிய போங்கடா. Saeed Ajmal has picked up a wicket. And that's another setback here for India. They were going so well, but he lost his touch. 1 for 12, 236 for 7. He's got a leading edge. He's got some runs for India. Not in the most convincing fashion. And this is a quick outfield. Wonderful shot. யோ அத அமத்தி தொலையா. Getting some priceless runs here for India. ராமநாதபுரத்தில் சாலை மறியல் போராட்டம் கலவரமாக வெடித்தது. கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் ஆத்திரமடைந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கற்களை வீசியும் உருட்டுக்கட்டைகளை கொண்டும் தாக்குதல் நடத்தினர். இதில் காவல்துறையைச் சேர்ந்த 10 பேர் காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து கலவரத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையின் வஜ்ரா வாகனத்தை எரித்தனர். காவல் நிலையத்தையும் குண்டு வீசி தாக்கினர். இச்சம்பவத்தில் ஒரு துணை ஆய்வாளர், ஒரு தலைமை காவலர் உட்பட காவல்துறையைச் சேர்ந்த 4 உயிரிழந்தனர். மேலும் சிலர் நாம போக வேண்டிய இடம் மருத்துவமனையில் இதுதான். போலீஸ் வேலையில இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு கண்ட வரும்னு தெரியாம போச்சே. எங்க பஸ்ல 10 அடி தூரம் அவங்களோட போக முடியல. இப்ப அங்க கலவரம் வேற. அங்க போய் நம்ம இப்படி வேலை பார்க்கறதுன்னு தெரியலையே. ஒன்னே ஒண்ணு செல்லத்துறை, நம்ம உசுறு அதாத்தான் போகணும். வேற யாரும் எடுத்துடக்கூடாது. அதுல நம்ம உறுதியா இருக்கணும். என்ன ஏட்டியா சொல்கிறீங்க? இப்ப எதுக்கு நம்ம ஊர் ஸ்டேஷனை மூடுறாங்க? கேஸ் இல்லைன்னு தானே. நாமளே கேஸ் பிடிச்சா நல்ல ஐடியா. ஆனா சண்முக பாண்டியன் அவன் என்னையா நம்மளை கூட்டு போய் பழி போட்டுருவான் போல இருக்கு. வேண்டாயா, அவனுக்கு எதுவும் தெரிய வேணாம். நம்மளே காதும் வச்ச மாதிரி முடிச்சிடலாம். நாசமா போச்சு. என்னையா இந்நேரத்துல கரண்ட் கட் ஆகுது? மதியானம் வீட்டு என்னென்ன குழம்பு? மீன் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். பொரிக்கிறாளா குழம்பு வைக்கிறாளான்னு தெரியல. அண்ணாமலை, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரஸ்டா எது கேட்டியா? நோ பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டிட்டு கூட்டுறவு பேங்க்ல கொள்ளையடிக்க பாக்குறியா? என்ன ஏட்டியா லிஃப்ட் வேணுமா? லிஃப்டா? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எதுக்கு? ஓவர் ஸ்பீட். நானா? இதுலயா? எஸ் பிளாடி. நீங்க போய் திருடனை நான் கூப்பிட்டதா ஸ்டேஷன் கூட்டு வாங்க. அவன் மேல என்ன கேஸ் எடுக்க போட முடியும்? கூப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்ன எல்லாரும் தகரத்துல வீடு கட்டி இருக்காங்க? கேஸ் போட முடியாது ஏட்டியா. முடியாது இல்ல?
ஊரவே ரவுண்ட் அப் பண்றோம். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஸ்டேஷனை தக்க வைக்கிறோம். பார்த்து ஏட்டியா சண்முக பாண்டியன் தெரிஞ்சிட போகுது. ஐயோ அவன் எங்க இருக்கானோ? எதுக்கு என்னை அடிக்கடி பயமுறுத்துறீங்க? நீங்க போங்க.